இந்த தேர்வு நடைபெறும். இதற்கு முன்பாக இதுக்கான பிராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். இதற்கான ஒரு டென்டேட்டிவ் டேட் ஃபார் ரிசல்ட் 8/5/2026. 10ஆம் வகுப்பிற்கான தேர்வு தேதி என்பது மார்ச் மாதம் 11ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி நிறைவு அடையும். பிராக்டிகல் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி மாதம் 23 ஆரம்பிக்கப்பட்டு பிப்ரவரி மாதம் 28 நிறைவு செய்யப்படும். டென்டேட்டிவ் டேட் ஃபார் ரிசல்ட் 10th ஸ்டாண்டர்டுக்கு 20/5/2026. +1 பொறுத்த வரைக்கும் 11th ஸ்டாண்டர்ட் only for the arrear candidates. எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் மார்ச் மாதம் 3ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு மார்ச் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். இதற்கான பிராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு பிப்ரவரி மாதம் 21 வரை நடைபெறும். இதற்கான டென்டேட்டிவ் ரிசல்ட் டேட் 20/5/2026. 12th பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 8,07,000 மாணாக்கர்களும் 10th பொறுத்த வரைக்கும் 8,70,000 மாணாக்கர்களும் எழுத இருக்கிறார்கள். +1 பொறுத்த வரைக்கும் பதிவு செய்யும் பொழுது அரியர்ஸ் யார் யாரெல்லாம் வச்சிருக்காங்க பதிவு செய்யும் பொழுது அதற்கான டோட்டலாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்கிற அந்த ஃபிகர் அப்போ நமக்கு வர இருக்கின்றது. குறிப்பாக ஒவ்வொரு தேர்வும் ஒவ்வொரு சப்ஜெக்டும் எந்தெந்த நாட்களில் நடைபெறும் என்பது இப்போ உங்கள்கிட்ட பத்திரிகையாளர்களிடம் நாங்கள் வழங்கி விடுவோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3 நாட்கள்லேருந்து 4 நாட்கள், சிலது 5 நாட்கள் வரைக்குமே நம்ம லீவு கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அச்ச உணர்வும் இல்லாமல் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடிக்கடி சொல்றது மாதிரி தான் இது இன்னொரு தேர்வு. ஏற்கனவே நம்ம கிளாஸ் டெஸ்ட் நடத்துகிறோம். அதுக்கப்புறம் காலாண்டு அரையாண்டு தேர்வு நடைபெறுது. அப்புறம் ரிவிஷன் எக்ஸாம்ஸ் நம்ம நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் இப்படி தொடர்ந்து இந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸ்லாம் நாங்கள் நடத்துறதுக்கு காரணம் உங்களுக்கான இந்த பொது தேர்வுக்கான அந்த அச்சத்தை நீக்குவதற்காகத்தான் இது நடைபெறுகிறது. ஸோ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் டேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பதஷ்ட நிலைக்கு போகக்கூடாது. இப்போதான் நீங்கள் இன்னும் உற்சாகமாக வேண்டும். 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் படிச்ச என்னுடைய படிப்பு, நான் வளர்த்து கொண்ட அறிவை நான் 10th அதை எக்ஸிபிட் பண்ண போறேன், ஒரு எக்ஸாம் மூலமா நான் என்ன ப்ரூவ் பண்ண போறேன் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சியோட நீங்க இருக்க வேண்டும். 11ஆம் வகுப்பு வரைக்கும் நான் என்ன அறிவை பெற்றிருக்கணும், அதை 12ஆம் வகுப்பு இறுதி தேர்வில் அதை நான் வெளிப்படுத்த போகிறேன். இதை முடிச்சுட்டு அடுத்தது என்னுடைய லைஃப் புதுசா நான் கல்லூரியில் நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த உற்சாகத்தோட நீங்க எல்லாருமே நின்று படிக்க வேண்டும். ப்ராப்பரா தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க, நல்லா சாப்பிடுங்க. அதே நேரத்தில் டைம் மேனேஜ்மெண்ட், படிப்புக்கான இந்த டயத்தை நீங்க ஒதுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். டீச்சர்ஸ் கிட்ட என்னென்ன சந்தேகம் இருக்கின்றதோ அதை கிளாஸ்ல கேளுங்க. நீங்க ரிவிஷன் எக்ஸாம் எப்படி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சியாக இருக்க போகிறது, அதையே நீங்க ஒரு பொது தேர்வுக்கு எழுதும்போது எப்படி அந்த டிசிப்ளினோட போய் எழுதுறீங்களோ அந்த மாதிரி நீங்க எழுதுனீங்கன்னா இது இன்னொரு விதமான ஒரு டெஸ்ட். அவ்வளவுதான். நீங்க படிச்ச அதே வகுப்பறையில தான் உட்கார்ந்து எழுத போகிறீர்கள். ஆக அந்த விதத்தில் உங்களுடைய நண்பர்களோடு தான் அமர்ந்து எழுத போகிறீர்கள். அந்த உற்சாகத்தோடு நீங்கள் ஒவ்வொருவரும் எழுத வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துல ஒரு 38 மாவட்டத்துக்கு இந்த ஸ்லாஷ் ரிப்போர்ட் சார்ந்து நான் பலதரப்பட்ட ஹெச்எம்ஸ் நான் சந்திச்சுட்டு வந்தேன். நான் ஏன்னா 2024 பொது தேர்வுக்கான தேதி அறிவிச்ச பிறகு கிட்டத்தட்ட ஒரு 8500 ஹெச்எம்ஸ் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாகவே சந்திச்சு அவங்களுக்குலாம் ஒரு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்ததுன்னு ஒரு காரணம், ஒரு ரிசல்ட் அவங்க கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணனால கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க.